ஒரு குடும்பம் வந்தது. அம்மா மற்றும் ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை அம்மாவின் கையை இறுக்க பிடிச்சிருந்தது. அவர்கள் கேட்டார்கள், இந்த ரயில் எத்தனை மணிக்கு வரும்? ஆறுமுகம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அவர் சொன்னா அந்த நேரம் ஒரு நிமிஷம் தவறான நேரம். அந்த ஒரு நிமிடம் யாருக்கும் பெருசா தோணல. ஆறுமுகத்துக்கும் கூட அந்த நிமிடம் அதிகமா தோணல. ஆனா அந்த குடும்பத்துக்கு அது வாழ்க்கையே மாறும் நேரமாக மாறிடுச்சு. ரயில் வந்தது. அது பரிசோதனை செய்யக்கூடிய ரயில். அந்த ஒரு நிமிட தவறுதலால் அந்த அம்மாவும் குழந்தையும் அந்த பரிசோதனை செய்யக்கூடிய ரயிலில் ஏறினார்கள். அந்த ரயில் நகரத் தொடங்கியது. அந்த நேரத்துல டெக்னிக்கல் ஃபால்ட் ஆல் ரயில் விபத்துக்குள்ளானது. அதனை அறிந்த ஆறுமுகம் ஓடி வந்து இருவரையும் காப்பாற்ற முயல்கிறார். அதில் குழந்தை மட்டுமே காப்பாற்றப்பட்டது. நேரம் தவறாக சொன்ன ஒரே ஒரு நாள். அதனால் ஒரு குடும்பம் பிரிந்தது. ஒரு தவறான முடிவு, ஒரு பிரிவு, ஒரு நீங்காத வலி. அந்த நாளுக்குப் பிறகு ஆறுமுகம் ரயில் நிலையம் போகவில்லை. ரயிலின் சத்தம் கூட அவருக்கு வலியாயிருந்தது. அவர் புரிந்து கொண்டார், நேரம் தவறினா வாழ்க்கையே மாறிடும். அதனால்தான் அவர் பழைய கடிகாரங்களை சரி செய்ய ஆரம்பித்தார். நேரத்தை திருத்த முடியாவிட்டாலும் மனசுக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு. ஆனா ஒரே ஒரு கடிகாரம் மட்டும் அவரிடம் சரி ஆகவே இல்லை. அதுதான் அந்த நாள் நின்ற நேரம். ரியா அந்த நினைவுகளை முழுசா பார்த்தபோது அவளுக்கு உண்மை புரிந்தது. அந்த குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன குழந்தை அவள்தான் ரியா. ஆறுமுகம் உடைந்து அழுகிறார். நேரம் தவறினது அந்த நாள். ஆனா என் மனசு இப்பவும் மன்னிப்பு கேக்குது. ரியா அழவில்லை. அவள் சொல்கிறாள், நேரம் திரும்ப வரல, ஆனா மனிதர்கள் மாறலாம். அவள் ஆறுமுகத்தை மன்னித்து விடுகிறாள். ரியா கேட்கிறாள், அந்த நின்ற கடிகாரம் மீண்டும் ஓடுமா? ஆறுமுகம் முயற்சிக்கிறார். முடியவில்லை. அப்போ ரியா அந்த கடிகாரத்தை மெதுவா சரி செய்கிறாள். அந்த நிமிடம் கடிகாரம் தானாக ஓட ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் ஊர் மக்கள் ஒவ்வொருவராக தங்களின் உண்மை உணர்ச்சிகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாள் ஆறுமுகம் இல்லாமல் கடை திறக்கப்படுகிறது. ஒரு போடு. நேரம் பேச கற்றுக்கொண்டால் மனிதர்கள் குணமாகிறார்கள். அந்த கடையை நடத்துவது ரியா. புதிய பெயர் செகண்ட் சான்ஸ் டைம். நேரம் எல்லாத்தையும் மாற்றும் என்பார்கள். ஆனா நேரம் தவறினால் வாழ்க்கையே மாறிவிடும். டைம்